ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். கிரகங்களுடைய பாத சாரங்களை முதலில் காணலாம். இந்த வாரம் 1/7/2026 முதல், அதாவது புதன்கிழமை காலை 7:40 முதல் உத்திராட நட்சத்திரம் ஆரம்பம். 10/7/2026 வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரத்தை சந்திர பகவான் கடக்கும் வரை இந்த வார பலன். சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். செவ்வாய் பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து, ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். புதன் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். குரு பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அஸ்தங்கத்தை நோக்கி செல்கிறார். சுக்கிர பகவான் ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து வக்கரகதியை நோக்கி செல்கிறார். இந்த வாரம் முடியும் வரை ராகு அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில். இந்த வாரம் என்ன சிறப்பு அப்படின்னா, ராகுவை நோக்கி சந்திர பகவான் செல்கிறார். ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போதும் நம்முடைய லக்னாதிபதி, அவரவர் பிறந்த லக்னாதிபதி கோச்சாரத்தில் ராகுவை நோக்கி செல்லும் போதும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விபத்து நடக்கும். இப்போ ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போதும், ராகுவை நோக்கி லக்னாதிபதி செல்லும் போதும் உடலில் நோய் வந்துச்சுன்னா அல்லது விபத்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மரணம் ஏற்படும். ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போது, அதாவது ராகு மேல் சந்திரன் கடக்கும்போது தான் பெரும்பாலான இடங்களில் விபத்து நடக்கும், திருட்டு நடக்கும், கொள்ளை சம்பவங்கள் நடக்கும், கொலை குற்றங்கள் நடக்கும், பேய் பிசாசு அமானுஷியம் சார்ந்த வேலைப்பாடுகள் கூடுதலாக இருக்கும். இந்த வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பாக விரிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 1/7/2026 முதல் 10/7/2026 வரை. இந்த வாரம் ஆரம்பத்தில், அதாவது குடும்பஸ்தானத்திலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கி வைக்கிறார். சந்திர பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பது உங்களுடைய சொல் வார்த்தை பேச்சு, குடும்ப உறவுகள், பணம் சார்ந்து ஓரளவு நன்மைதான். புதன்கிழமை மதியம் 2 மணிக்கு மேல் 3ஆம் இடம் சந்திர பகவான் செல்கிறார். 3ஆவது வீட்டிலே சந்திரன் செல்வது உங்கள் முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகும். 3ஆவது வீட்டில் சந்திரன் செல்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான். உங்களுடைய பேரும் புகழும் கௌரவமும் உயர்த்தி கொள்ளலாம். 3லே சந்திரன் செல்வது விருச்சிக ராசிக்கு யோகமே. புதிதாக துணி எடுக்கலாம், தங்க நகை எடுக்கலாம், புதிய முயற்சிகள் வெற்றியாகும். 4, 5, 6 தேதிகளில் விருச்சிக ராசிக்கு 4ஆவது வீட்டில் சந்திர பகவான் செல்கிறார். விருச்சிக ராசிக்கு 4ஆவது வீட்டில் ராகு இருக்கிறார். விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம ராகு காலம். பெரும்பாலும் கோச்சாரத்தில் 4ஆவது வீட்டில் ராகு வரும்போது வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனம், ஆடு மாடு வழியில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 4, 5, 6 தேதிகளில், இந்த 3 நாட்களில் நீங்கள் புதிதாக 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்களுக்காக அல்லது வீடு, நிலம், சொத்துக்களுக்காக சிலர் கடன் வாங்கக்கூடிய சிறிய அளவுனாச்சும் கடன் உங்களுக்கு உண்டாகும். இந்த 4, 5, 6 தேதிகளில் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசி என்பதற்கு உண்டு.
4வது வீட்டில் ராகு இருக்கும்போது விருச்சிக ராசி நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் வந்து கடன் வாங்குங்க. அந்த கடனை வந்து அடுத்தது கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4, 5, 6 தேதி அந்த கடன் வாங்குற வாய்ப்பு வந்துச்சுன்னா பயன்படுத்தி கொள்ளுங்க. கடன் வாங்கினாச்சும் வண்டி வாங்கலாம், கடன் வாங்கினாச்சும் வீடு கட்டலாம், கடன் வாங்கினாச்சும் ஒரு வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம். அதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. 6, 7, 8 தேதிகளில் சனி பகவானை சந்திரன் கடக்கிறார். விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டில் சனி இருப்பது பெரும்பாலும் நன்மை தான். கோச்சாரத்தில் 5ஆம் வீட்டில் சனி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையும் சரி, உத்தியோகமும் சரி, தொழிலும் சரி மிகச்சிறப்பாக போகும். பெரிய அளவு லாபங்களை கொடுக்கும். கூட்டாக சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாக சேர்ந்து இப்போ இந்த காலகட்டத்தில் எதை தொட்டாலும் உங்களுக்கு வந்து வெற்றியாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும். 5லே சனி செல்லும்போது சம்பாத்தியமே இல்லாதவர்கள் கூட பேங்கில் வந்து பணம் போடுற அளவுக்கு நீங்கள் வந்து சம்பாதித்து பணத்தை வந்து சேர்த்த போகிறீங்க. இது வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான காலம்தான். சனி மேல் சந்திரன் செல்லும்போது விருச்சிக ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க. ஆன்மீக சுற்றுலா ஒரு 2 நாள் அல்லது 1 நாள் போய்ட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சனி மேல் சந்திரன் செல்லும்போது ஆன்மீக காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேலைக்கான ஆர்டர் உங்கள் வீடு தேடி வரும். அதாவது 6, 7, 8 தேதிகளில் சனி மேல் சந்திரன் செல்லும்போது வேலை உத்தியோகம் சார்ந்து பதவி உயர்வுகள் கிடைக்கலாம், பிரமோஷன் ஆகலாம், எதிர்பாராத நன்மை உண்டு. 9, 10ஆம் தேதிகளில் விருச்சிக ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திர பகவான் செல்வார். கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் சந்திரன் செல்வது அதிக மகிழ்ச்சி. எதிரியும் இருக்க மாட்டாங்க, பகையாளியும் இருக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. 6வது வீட்டில் சந்திரன் செல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்க. அந்த அளவுக்கு சந்திரன் ஏற்படுத்துவார். 9, 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பெரிய அளவு நன்மை தான். உங்களுக்கு வந்து ராசி அதிபதி வார ஆரம்பத்தில் ஒரு 3 நாட்கள் கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 7வது வீட்டில் சூரிய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் செல்கிறார். செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள், டிரைவர்கள், இப்போ வந்து ஓட்டுநர்கள் வந்து புதிதாக நீங்களே வண்டி வாங்கி அந்த வண்டிக்கு நீங்களே ஓனர் ஆகலாம். இதுவரை வந்து கூலிக்கு போய்ட்டு இருந்தீங்க, வேலைக்கு போய்ட்டு இருந்தீங்க, இப்போ வந்து நீங்களே வண்டி வாங்கி ஓனர் ஆகலாம். 7ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு, பெரும்பாலும் யூனிஃபார்ம் போட்டாலே அது வந்து பொது சேவை தான். அந்த பொது சேவையில் இருப்பவர்களுக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். சந்திர பகவான் நட்சத்திரத்திலே 3 தேதியிலிருந்து செவ்வாய் வந்து சந்திர நட்சத்திரத்திலே செல்லும்போது சிலருக்கு வந்து வயிற்று உபாதைகள் வரலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டிலிருந்து விருச்சிக ராசியை பார்வை செய்யும்போது வயிற்று உபாதைகள் வரலாம். அதனால் வந்து நேரத்துக்கு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்க. 7ஆம் வீட்டில் செவ்வாய் சந்திர நட்சத்திரத்திலே செல்லும்போது காரமான உணவுகளை சாப்பிட்றது, உடம்புக்கு ஒத்துக்காத மது போதை பழக்கம், கெட்ட பழக்கங்களை, கெட்ட உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். அப்புறம் வாந்தி, பேதி இந்த மாதிரியான சூழ்நிலை வரும். 7ஆம் வீட்டில் உஷ்ணகிரகம் அமர்ந்திருக்கும் போது சிலருக்கு வந்து கண் வலி, இரவு படுத்தா நல்லா தூக்கம் வராது, கண்ணெலாம் ஒரே எரிச்சலாக எரியும், தலை பாரம், மன அழுத்தமாக இருக்கும். சந்திர நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது ஆன்மீக காரியங்களில், இறை வழிபாட்டில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தினீங்கன்னா, உடற்பயிற்சி, தியானம் பண்ணிங்கன்னா செவ்வாயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். செவ்வாய் 7ஆம் வீட்டிலிருந்து சந்திர நட்சத்திரத்திலிருந்து செல்லும்போது முருகன் வழிபாடு செய்யுங்க, முருகனை கும்பிடுங்க, உங்களுக்கு அனைத்து வழியிலும் நன்மை உண்டு. விருச்சிக ராசிக்கு 8வது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே புதனும் சூரியனும் செல்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 8வது வீட்டில்
ராகு நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருக்கும்போது பயண போக்குவரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். யாருக்காவது இந்த நேரத்தில் ஜாமீன் கையொப்பம் போட்டிங்கன்னா, யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் வந்து ஸ்டாக்குமெண்ட்டு, பத்திரம், கையெழுத்து சார்ந்து, பணம் சார்ந்து நீங்கள் கவனமாக இருங்க. விருச்சிக ராசிக்கு 9வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். குரு வந்து அஸ்தங்கத்தை நோக்கி செல்கிறார். 9லே குரு இருக்கும்போது உங்களுக்கு குரு பலன் உண்டு. குரு பலன் இருந்துச்சுனாவே கோடி குற்றங்கள், கோடி பிரச்சனை இருந்துச்சுனாலும் அது வந்து நிவர்த்தி ஆகும். விருச்சிக ராசி நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். பண வசதி நன்றாக இருக்கும். குடும்ப உறவுகள் ஒற்றுமை நன்றாக இருக்கும். குருபலன் இருக்கவே விருச்சிக ராசிக்கு நன்மை தான். 9வது வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா 3-4 தேதிகளில் 10வது வீட்டிற்கு சுக்கிரன் வருகிறார். சுக்கிரன் கோச்சாரத்தில் 10ஆம் இடம் வரும்போது எதிர்பாலினவர்கள் வழியில் ஒரு தொல்லை தொந்தரவுகள் அனுபவிக்கக்கூடிய நிலை வரும். வேலை செய்யக்கூடிய இடத்தில், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தம், டென்ஷன், வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது. அதிகமாக வந்து உழைப்பு இருக்குது, அதிகமாக கஷ்டப்படுறேன், அதுக்கு தகுந்த பணம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இந்த 3-4 தேதியிலிருந்து சுக்கிர பகவான் 10வது வீட்டிற்கு வரும்போது ஏற்படுத்துவார். அதிகமாக வந்து உடல் உழைப்பை உண்டாக்குவார். அதற்குண்டான ஊதிய வருமானம் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். 10லே சுக்கிரன் வரும்போது எதிர்பாலினவர்கள் மூலம் கண்டிப்பாக அசிங்க அவமானம் உண்டு. விருச்சிக ராசி நண்பர்கள் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10லே சுக்கிரன் வரும்போது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். இந்த வாரம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சந்திர பகவானுடைய நிலை ஓரளவு நன்மை தரக்கூடியதாக, உங்கள் ராசி அதிபதி ஓரளவு உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 4, 5, 6 தேதிகளில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா வாங்குங்க. அதை வந்து எதிர்காலத்தில் கொடுத்து அடைத்து விடலாம். அதனால் பயப்படாதீங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.